This embedded system design, IoT, and PCB design masterclass series. I warmly welcome you to the session. Today is day 6. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் 8051. நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல் ஃபர்ஸ்ட். முஃப்தி வெல்கம், கௌரி வெல்கம், ஜெயஸ்ரீ வெல்கம், ரியாஸ்ரீ வெல்கம், கதிரமன் வெல்கம், அண்ட் விஷால் வெல்கம், வித்யா வெல்கம், ஹரிணி வெல்கம், மனோ வெல்கம், முத்துசெல்வன் வெல்கம், Mohammed Qasir welcome, Rajavil welcome, Kubaranand welcome, Murthy welcome, Sangalingam welcome, and Deepika welcome, Rajavil welcome, Narayan welcome, Sangalingam welcome, okay. Vishal, Kadravan welcome, Riyashri welcome, and Balasubramaniam welcome, and Johnson welcome, Vignesh welcome, so Nizam welcome. Nizam and 2K, TK in 2K Gaming welcome, and Mubarak Hussain welcome, Praveen welcome. Okay, so thank you so much. Thank you for your time. So நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷன் யூசிங் 8051. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன கற்றுக்கிற போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஹார்ட்வேர் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் தேவைப்படும், ப்ளஸ் என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படும், ப்ளூடூத்னா என்ன, ப்ளூடூத்துக்கும் ஒய்ஃபைக்கும் இல்லை மற்ற கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, ரிலேஸ் அப்படின்னா என்ன, ரிலேஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம டோட்டல் ப்ராஜெக்டோட பிளாக் டயக்ராம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கிமேட்டிக்ஸ்ன்றது எப்படி வந்து நம்ம சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம், ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கும் எப்படி சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் சோர்ஸ் கோட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நம்ம கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ இது யூஆர்ட்டோட கண்டினியூஷன் தான் இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. ஸோ நேற்று வந்து யூஆர்ட் ட்ரான்ஸ்மிட் மட்டும் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி யூஆர்ட் ரிசீவும் சேர்த்து கோட் எழுதி அதே நம்ம ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் வந்து ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்க. ஃபார் பாஸ்ட் 2 days அட்டண்டன்ஸ் ஸ்ரீ விக்னேஷ் அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். ஓகே, கவியர்சன் வெல்கம், ஓகே, எஸ்எம்எஸ் வெல்கம். So Nagaraj welcome, Vishal welcome, okay, thank you Rajkumar, thank you Sendil, thank you, and Sabri thank you, Narayan thank you, Mageshwari thank you, okay, Kaviyarsan thank you, Vidya thank you, Ramya thank you, Praveen thank you, okay, Karnagaran thank you, YouTube creators thank you, Sangralingam thank you, okay. So செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட நேம் வந்து ஜீவராஜன். நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னா ஜீவன் கூப்பிடலாம், இல்லைன்னா எம்கேன்னு கூப்பிடலாம், சார்னு கூப்பிட வேணாம். என்னோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா, இல்லை எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா, இல்லைன்னா ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட லிங்க்டின்ல வந்து என்ன கனெக்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 12 hours இல்லைன்னா 24 hours நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். லிங்க்டின்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜுக்கு வந்து மேக்ஸிமம் 12 hours 24 hours ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். அனௌன்ஸ்மெண்ட் வந்து சர்டிஃபிகேட் வந்து மினிமம் அட்டண்டன்ஸ் வந்து உங்களுக்கு 25 days மினிமம் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஆக்சுவலாக எங்கே சர்டிஃபிகேட் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் செஷன் நீங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் pantex-solutions.net சைட்டுக்கு நீங்கள் போயிட்டு, ஸோ pantex-solutions.net சைட்டில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைட்டில். நீங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இங்கே உங்கள் இமெயில் ஐடி கேட்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து இங்கே உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கும், சர்டிஃபிகேட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த நேமுக்கு இருக்குமான்னு தெரில. ஓகே, ஸோ நான் சாம்பிள் காமிச்சிடுறேன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 25 days நீங்கள் அட்டண்டன்ஸ் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக 25லேருந்து 25க்கு மேலே இருக்கணும். வீடியோஸ் வந்து யூடியூப்லேருந்து மேக்ஸிமம் வந்து 3 days ரிமூவ் பண்ணிடுவோம். அட்டண்டன்ஸ் ஃபார்ம் வந்து மிட் ஆஃப் த செஷனில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த செஷனில் இருக்கும். சம் செஷன்ஸ் இப்போ என்னால் லைவ் கொடுக்க முடியல அப்படின்னா சில செஷன்ஸுக்கு வந்து நான் ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீம் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் 30 நாளில் ஒரு 3 நாள் இல்லைன்னா ஒரு 4 நாள் வந்து ரெக்கார்டட் வீடியோ ஸ்ட்ரீமிங்காக இருக்கும். பிபிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா அது வந்து இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த வீக் வந்து இந்த சாட்டர்டே வந்து யாரெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் பே பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கான ஹேக்கத்தான் செஷன் இருக்குது. அந்த ஹேக்கத்தான் செஷனில் வந்து 3 hour செஷன். அது 3 hour செஷனில் வந்து நம்ம கம்ப்ளீட் நம்ம யூஸ் பண்ணுற 8051 போர்டையே நம்ம டிசைன் பண்ண போகிறோம்.
ஏற்கனவே 2 ஹேக்கத்தான் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா. அதாவது இது வந்து மொத்தம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஆக்சுவலா. ஸோ பார்ட் 1, பார்ட் 2ல வந்து அந்த போர்ட்ஸை வந்து நம்ம ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணிட்டோம். 82 டெவலப்மெண்ட் போர்டோட ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீக் வந்து நம்ம லேஅவுட் ஃபுட்பிரிண்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது ப்ளஸ் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். பட் செஷன் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து நீங்கள் ஜூம் லிங்க் இருக்கும். நம்மளோட போர்ட்டலில் ஜூம் லிங்க் இருக்கும். அந்த ஜூம் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷனோட ரெக்கார்டிங் வேணும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த செஷனுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலே அந்த 2 லிங்க்குமே உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ஸ் பார்ட் 1, பார்ட் 2க்கான லிங்க் யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அன்லிஸ்டட் லிங்க். ஸோ அதை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் 2 செஷன்ஸில் என்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலாக 9 ஹவர்ஸ் செஷன் இது. ஸோ இந்த 9 ஹவர்ஸ் செஷனில் வந்து கம்ப்ளீட் போர்டே நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். 82 போர்டே நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிமேட்டிக் டிசைன், பிசிபி ஃபுட் பிரிண்ட்டு, லேஅவுட்டு, 3D மாடலு இது எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் பண்ணவங்க இந்த செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மைண்ட் செட் லெசன் வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ப்ரீவியஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களோட தாட்டு தான் ஆக்சுவலாக. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து உருவாகுவோம் ஆக்சுவலாக. ஸோ யூ பிகம் வாட் யூ திங்க் ஆல் டே லாங். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட தாட்டை வந்து நீங்கள் ஆடிட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆடிட் பண்ணி நீங்கள் அதை வந்து லைக் யூ ஹேவ் டு ரைட் இட் ஆன் அ பேப்பர். ஓகே, ரைட் இட் ஆன் அ நோட் புக், ஸ்பெல் பண்ணி நோட் புக்கில் அது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து நீங்கள் என்ன மாதிரி ஆகணும், லைக் திங்க் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. நீங்கள் வந்து எந்த லெவலுக்கு நீங்கள் பெருசாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்கள் தாட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த லெவலுக்கு நீங்கள் ஷேப் ஆவீங்க ஆக்சுவலாக. ஏன்னா யூ ஆர் தி ப்ராடக்ட் ஆஃப் யுவர் ஓன் தாட்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து உங்கள் தாட் வந்து நீங்கள் ஆடிட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் அசோசியேட் ஆகுறீங்க அப்படின்றதையும் நீங்கள் ஆடிட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அது வந்து உங்கள் கோலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கேரி அவுட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட என்விரான்மெண்ட்டையும் உங்களோட தாட்டையும் தாட்டையும் நீங்கள் மாற்றி தான் ஆகணும் ஆக்சுவலாக. தாட் ப்ராசஸையும் கம்ப்ளீட்டாக மாற்றி ஆகணும். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணுற லெசன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக. ஸோ ஆர்டிஎல் உங்களுக்கு லைக் ரெடி டு லேர்ன், நீங்கள் லேர்னிங்க்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா ஆர்டிஎல் டைப் பண்ணுங்கள். லைக் ஆர்டிஎல். ஓகே, ஸோ கௌரி விஜயகுமார் லைக் அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து லைக் லைவ் சேட்டில் எண்ட் ஆஃப் த செஷனில் தான் இருக்கும். மிட் ஆஃப் த செஷன்லையோ இல்லை ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன்லையோ இருக்காது. நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் 25 days அட்டண்டன்ஸ் வேணும் உங்களுக்கு. சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ ஷண்கோப்ரியா வெல்கம். லைக் ஓகே, நாகராஜ் செந்தில் வெல்கம். ஓகே, ஸோ தேங்க்யூ திலீப் குமார், தேங்க்யூ வித்யா, தேங்க்யூ லைஃப் இஸ் அமேசிங், தேங்க்யூ சாம்சன், தேங்க்யூ நரேன், தேங்க்யூ ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஸ்மைலி, தேங்க்யூ லைக் முத்து செல்வம், தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ மோகன்ராஜ், பிரவீன், ஸ்ரீமதி, ஜெரி, ஆகாஷ், ரம்யா, கவியரசு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் எவ்ரி 5 minutes நான் வந்து ஸ்லைடை நிறுத்திட்டு, நான் இடையில சேட் கோத்ரூ பண்ண முடியாது என்னால். ஸோ எவ்ரி 5 minutes நான் ஸ்லைடை நிறுத்திட்டு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நான் கேட்பேன் ஆக்சுவலாக, சேட்டில் கேட்பேன். நீங்கள் கிளியராக இருந்துச்சு நீங்கள் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். நான் அந்த ஸ்லைட்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷன் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்ஸோ இல்லை ஐஃபோன்ஸ்லோ, ஏன்னா எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் இருக்கும் ஆக்சுவலாக. ஈவன் ரிமோட்டில் கூட ப்ளூடூத் ரிமோட் இருக்குது ஆக்சுவலாக. நம்ம டிவி யூஸ் பண்ணுற டிவி ரிமோட்டில் கூட ப்ளூடூத் ரிமோட் இருக்குது. ஸோ இந்த ரிமோட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிஸ்டிங்கில் இருக்க ப்ளூடூத் ரிமோட்டையோ இல்லை நீங்கள் ஃபோன்ஸையோ லைக் ஸ்மார்ட் ஃபோன்ஸையோ நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்க டிவைஸஸை வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு டிவைஸ் வந்து ஒரு இன்புட்டுக்கு தேவைப்படும். லைக் ஹியூமன் மெஷின் இன்டர்ஃபேஸ்க்கு நீங்கள் இன்புட் கொடுக்குறதுக்கு தேவைப்படும். இன்னொரு ப்ளூடூத் வந்து மாடியூல், அதாவது ப்ளூடூத் மாடியூல் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோட நீங்கள் இன்டர்ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கணும். இது ரெண்டோட கம்யூனிகேஷன் மீடியமும் ப்ளூடூத்தில் இருக்கும். ஓகே, ஸோ வயர்லெஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 2 டிவைஸையும் நீங்கள் பேர் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் ஒரு சின்ன ஆப் எழுதி ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டேட்டாவை வந்து அங்கே ரிசீவ் பண்ணி ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ரிசீவ் பண்ணி அந்த டேட்டாவை பொறுத்து நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறதா, ஆஃப் பண்ணுறதா, இல்லை ஃபேன் ஆன் பண்ணுறதா, ஃபேன் ஆஃப் பண்ணுறதா நம்ம கோடிங் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ இதுக்கு வந்து லைக் உங்களுக்கு வந்து என்னென்ன ஹார்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு தேவை இருக்கும் அப்படின்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு தேவைப்படும். எனி மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்கள் அடினோ போர்டாக எடுத்துக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் நம்ம பட் இந்த செஷனில் வந்து நம்ம 82 யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் போர்டு உங்களுக்கு தேவைப்படும். ஒரு ப்ளூடூத் மாடல் தேவைப்படும். HC05ன்றது வந்து ஒரு மாடியூல் ஆக்சுவலாக. நிறைய மாடியூல்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். HC06 இருக்குது. நிறைய மாடல்ஸ் BLE லைக் ப்ளூடூத் லோ எனர்ஜி இருக்குது, BLE இருக்குது. ஸோ உங்களுக்கு 250 rupeesல வந்து லைக் 500 rupees, 600 rupees, 1000 rupees வரைக்குமே உங்களுக்கு மாடல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது ரேஞ்சை பொறுத்து.
சில மாடியூல்ஸ் உங்களுக்கு வந்து 10 மீட்டர் தான் கம்யூனிகேட் பண்ணும். சில மாடியூல்ஸ் உங்களுக்கு 100 மீட்டர் கம்யூனிகேட் பண்ணும். மேக்ஸிமம் 100 மீட்டர் தான். அதுக்கு மேலே வந்து ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ லாங் ரேஞ்ச் வராது ஆக்சுவலாக. உங்களுக்கு லாங் ரேஞ்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாங் ரேஞ்ச் ஆர்எஃப் லைக் லோரா அந்த மாதிரி மாடியூல்ஸ் தான் நீங்கள் போய் ஆகணும். லைக் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும், 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் 2 கிலோமீட்டர்ஸ்னால் ஜிக்பி யூஸ் பண்ணலாம். ஜிக்பின்றது ஒரு ப்ரோட்டோகால், எகைன் ஒரு ப்ரோட்டோகால், ஆர்எஃப் ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக. ஸோ ப்ளூடூத் அப்படின்றது வந்து ஆர்எஃப் ப்ரோட்டோகால் ஆக்சுவலாக. ப்ளூடூத் வந்து மெயினாக வந்து ப்ளூடூத் வந்து இன்ஹவுஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதாவது நியரஸ்ட்டாக லைக் 10 மீட்டர்ஸ்குள்ளே சரௌண்டிங்ஸில். இப்போ என்னென்ன பெரிஃபில்ஸ்னால் லைக் மவுஸ், ப்ளூடூத் மவுஸ் இருக்குது. டேட்டா ரேட் வந்து கம்மியாக இருக்கும். லைக் ப்ளூடூத் ஒரு ஆடியோ அந்த மாதிரி லைக் ஒரு ஒரு ஆடியோ டிரான்ஸ்மிஷன், ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ப்ளூடூத். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்யூனிகேஷன்ஸ் லைக் பிரிண்டர், ப்ளூடூத் பிரிண்டர், இந்த மாதிரி சின்ன சின்ன கம்யூனிகேஷன்ஸ் லென்த்து கம்மியாக இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஒரு ப்ளூடூத் மாடல் தேவைப்படும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கடுத்து ஒரு ரிலேஸ் தேவைப்படும் ஆக்சுவலாக. ரிலேஸ் வந்து எதுக்காக அப்படின்னா லைக் ஒரு 230 வோல்ட், நான் ரிலேயோட டீட்டெயில் நான் இன்னும் அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரிலேஸ் வந்து எதுக்காக அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வர வோல்ட் வந்து 5 வோல்ட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து லைட் எரிய வைக்கணும் அப்படின்னா 230 வோல்ட் தேவைப்படும். ஸோ அந்த 230 வோல்ட்டை வந்து லைக் சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணி அது வந்து சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும், லைக் எலக்ட்ரிக் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு 5 வோல்ட் கிடச்ச உடனே ரிலே வந்து ட்ரிகர் ஆகும் ஆக்சுவலாக. ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா சர்க்கியூட்டை வந்து க்ளோஸ் பண்ணும், லைக் ஓப்பனாக இருக்கிற சர்க்கியூட்டை வந்து க்ளோஸ் பண்ணும். அப்படின்னா நார்மலி க்ளோஸ், நார்மலி ஓப்பன், 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுறதுனால உங்களுக்கு லைட் எரியும் ஆக்சுவலாக. ஸோ லைட்டோ ஃபேனோ எரியும். ஸோ அதுக்காக ரிலே தேவைப்படும் ஆக்சுவலாக. ஸோ ரிலேஸு, அப்புறம் சின்ன ஃபேனு ஆக்சுவலாக, தென் லைட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு நமக்கு தேவைப்படுறது ஆக்சுவலாக. ஓகே, சாஃப்ட்வேர் ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேள் தேவைப்படும். நம்ம கோட் எழுதுறதுக்கு நோட்டான் ஐசிஎஸ்பி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஹைப்பர் டெர்மினல் சும்மா செக் பண்ணுறதுக்கு தேவைப்படும் உங்களுக்கு. அது போக ஆண்ட்ராய்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல்னு சொல்லி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீலி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்றும் நீங்களே ஆப் எழுதிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஆப்ஸ், ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. பட் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து லைக் ஆட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி ஒன்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா மோஸ்ட்லி ஆப் மூலமாக தான் உங்களுக்கு வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆப் மூலமாக தான் ஹேக்கிங் நடக்கும் எல்லாமே. ஸோ ரிலேபிலிட்டி, ஆப்போட ரிலேபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது பெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ ஆண்ட்ராய்ட் ப்ளூடூத் கண்ட்ரோல் வந்து லைக் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ப்ளூடூத் இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லைக் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரில் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் என்னென்ன ஹார்ட்வேர் ரெக்கார்டு, என்னென்ன சாஃப்ட்வேர் ரெக்கார்டு, ப்ளஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நீங்கள் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, I'll go with the majority. ஸோ இது வரைக்கும் கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஹார்ட்வேர் ரெக்கார்டு, என்னென்ன ஹார்ட்வேர் தேவைப்படுது, என்னென்ன சாஃப்ட்வேர் தேவைப்படுது அப்படின்றது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. அருள் பிரகாஷ் தேங்க்யூ, ஜேகே ஸ்ட்ரீமர் தேங்க்யூ, மகேஸ்வரி தேங்க்யூ, தீபிகா தேங்க்யூ, அண்ட் சிவா தேங்க்யூ, முஃப்தி அபு தேங்க்யூ, ரம்யா தேங்க்யூ, ஓகே, சாம்சன் பால் தேங்க்யூ, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, சிவா தேங்க்யூ, நாகராஜ் கதிரவன் தேங்க்யூ, ஓகே, தங்கேஸ்வரி தேங்க்யூ. ஓகே, ஸோ தக்ல லைக் ப்ளூடூத் மாடியூல் ஓனாக க்ரியேட் பண்ண முடியுமா? எஸ், நீங்கள் இதுக்கு ப்ளூடூத் மாடியூல் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்க சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கு நிறைய சிப்செட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், நிறைய சிப்செட்ஸ், அது உள்ளே இருக்க சிப்செட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ சில சமயம் ஃப்ரீ ஸ்கில் செமிகண்டக்டர் தான் அந்த சிப்செட் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. பட் என்ன உங்களுக்கு இது எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்எஃப் ஆண்டனா வந்து நீங்கள் வந்து லைக் எல்லா ப்ளூடூத் மாடியூல்லையும் அதை சிப் ஆண்டனா, பிசிபி ஆண்டனாவே வந்திருக்கும் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து இதில் வந்து ஆர்எஃப் இருக்கிறதுனால ஆர்எஃப் வந்து லைக் வந்து ஸ்கிமேட்டிக்ஸ் வந்து அதோட லேஅவுட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். அதாவது நார்மலாக லேஅவுட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆர்எஃப் இன்ஜினியர்ஸ்க்கும் கொஞ்சம் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படும் ஆக்சுவலாக, ஸ்கில்ஸ் தேவைப்படும். அதாவது லைக் ஆண்டனா டிசைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ்லாம் வந்து இஎம்ஐ நிறைய வரும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் நிறைய கிரியேட் ஆகும். ஸோ அதனால் லேஅவுட்டு தான் இதில் இருக்க மெயின் ப்ராசஸே. பட் இதுக்குள்ள ஸ்கிமேட்டிக்ஸ் எல்லாமே நெட்லேயே கிடைக்கும் ஆக்சுவலாக. ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த சிப் வெண்டர்ஸில் நீங்கள் வந்து ஒரு NDA, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்கிமேட்டிக்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் டிசைன் பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் மெயின் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு ப்ளூடூத் மாடலில் டிசைன் பண்ணுறதுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா லைக் பிசிபி டிசைனில் தான். ஏன்னா ஆர்எஃப் பிசிபி டிசைனில் வந்து லைக் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது ஆக்சுவலாக.
ஏன்னா இஎம்ஐ நிறைய வர்றதுனால சில சமயம் டேட்டா ஏன்னா ரிலேபிலிட்டி இருக்காது ஆக்சுவலாக. நீங்கள் ஒன்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறப்ப சிக்னல் வந்து ரிலேபிளாக கொண்டு போய் ரிலேபிளாக ரீச் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு வந்து லைக் இஎம்ஐ அந்த ஃபில்டர்லாம் கரெக்டாக பார்த்து டிசைன் பண்ணணும் ஆக்சுவலாக. இன்னொன்று பிசிபி ஆண்டனாஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்து பிசிபி ஆண்டனா சிப் ஆண்டனா வந்து கரெக்டாக பார்த்து கரெக்டாக டிசைன் பண்ணணும். ஸோ இதுதான் காம்ப்ளிகேட்டட். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைன் பண்ணலாம். பட் என்ன இதுனா லைக் நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மார்க்கெட் வந்து லைக் வால்யூம் மார்க்கெட் ஆக்சுவலாக. வால்யூம் மார்க்கெட் அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து 10,000 பீஸ் இல்லைனா 1,00,000 பீஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்லேயே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாடல் வந்து 250 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்கள் சிப் எல்லாமே நீங்கள் வாங்கி நீங்கள் அதோட விலையை கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 300 இருக்கலாம், இல்லை 500 இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் போகலாம் ஆக்சுவலாக. இது எப்போ வந்து நீங்கள் வால்யூம் நீங்கள் வாங்குறீங்களோ லைக் 1 lakh பீசஸ் அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வால்யூம் ப்ரைஸிங் கிடைக்கும். வால்யூம் ப்ரைஸிங் கிடைச்சிங்கன்னா தான் மார்க்கெட்டில் வந்து காம்படிஷனை மேட்ச் பண்ண முடியும். லைக் 250 rupees காம்படிஷன் வந்து மேட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா அதை மேட்ச் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ எங்களோட பேண்டக்கோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் ஆக்சுவலாக. 2013 வந்து நாங்கள் வந்து ஒரு ஒய்ஃபை மாடல் டிசைன் பண்ணோம் ஆக்சுவலாக. அப்போ வந்து லைக் மீடியாடெக் ப்ராசஸர்ஸ் வந்து மார்க்கெட்டில் கிடையாது. லைக் ESP 8266, ESP 32 இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்போதைக்கு வந்து குவால்காம் சிப்செட்ஸ் தான் மார்க்கெட்டில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ AR400ன்னு ஒரு சிப்செட் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து டிஜின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து ஒய்ஃபை மாடல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 year வந்து செலவு பண்ணோம் ஆக்சுவலாக. நாங்கள் அந்த ஒய்ஃபை மாடலில் வந்து டிசைன் பண்ணி கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்போ ப்ராடக்ட் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 rupees மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு. செல்லிங் ப்ரைஸ் வந்து லைக் 1,500 to 2,000 rupees செல்லிங் ப்ரைஸ் ஆக்சுவலாக. அந்த டயத்தில் வந்து டிஜியோட ப்ராடக்ட் வந்து 3,000 rupees ஒய்ஃபை மாடல் ஆக்சுவலாக, அவங்களோட ஒய்ஃபை மாடல். ஸோ ஸ்டில் வந்து எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதுல போனோம். பட் ஒன்ஸ் மீடியாடெக் வந்த உடனே அவங்க வந்து 250 rupees 300 rupeesக்குலாம் வந்து அவங்க ஒய்ஃபை மாடல் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ அதில் ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு அந்த 1 year நாங்கள் டெவலப் பண்ண காஸ்ட் வேஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 lakh வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆச்சு ஆக்சுவலாக. அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் மட்டுமே வாங்கின சிப்செட் எல்லாமே. ஏன்னா நம்ம 230 rupeesக்கு 300 rupeesக்கு வந்து ஏன்னா எங்களோட பர்ச்சேசிங் ப்ரைஸே வந்து லைக் 800 rupees ஆக்சுவலாக. ஸோ அதை வந்து லைக் 250 rupeesக்கு வந்து நம்ம செல் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ அது வால்யூம் கேம் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் மீடியாடெக் வந்தது வந்து குவால்காமுக்கே ஒரு பெரிய அடி. ஸோ குவால்காமோட சிப்செட்ஸ்க்கே வந்து நிறைய அவங்க சிப்செட்ஸ்க்கே வந்து நிறைய AR400 மாடலில் நிறைய ட்ராப் அவுட் ஆச்சு. ஸோ நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு திங்க் ட்வைஸ். ஏன்னா இது வால்யூம் கேம் எங்கெல்லாம் வால்யூம் கேம் இருக்கோ அங்கெல்லாம் சைனாவோட இது இருக்கும், சைனாவோட ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா லைக் அவங்க வால்யூமுக்கு நம்ம அதிகமாக போனால் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து லைக் ப்ளூடூத் வந்து டிசைன் பண்ணுறது வந்து கொஞ்சம் தக்லவர் இந்த ஆன்சர் வந்து. பட் நீங்களாம் டிசைன் பண்ணி பார்க்குறதா டிசைன் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் அதை வந்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கஷ்டம். இந்த ஆன்சர் வந்து தக்லவர் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ப்ளூடூத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைக் லோ காஸ்ட், லோ பவர், ஷார்ட் ரேஞ்ச் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜி. லைக் எங்கன்னா லைக் ஒரு இண்டோர் என்விரான்மெண்ட்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஏன்னா உங்களுக்கு லைக் 2 kilometers உங்களுக்கு வேணும், 2 kilometers வேணும், 20 kilometers வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ZigBee பெஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. அதே 2.4 GHz ரேஞ்சில் ஆக்சுவலாக இது ஆப்ரேட் பண்ணுறது 2.4 GHz ரேஞ்ச் ஆக்சுவலாக. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷனுக்கு ப்ளஸ் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஜிக்பியில் வந்து பெருசாக வந்து டேட்டா ரேட் போகாது ஆக்சுவலாக. ஆனால் ஒய்ஃபைல போகும். ஒய்ஃபைல வந்து போகும் பவரும் ஜாஸ்தி ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து ப்ளூடூத்தோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஒன்று வந்து இன்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டிவைசஸ் வந்து எனி காம்ப்ளிகேட்டட் டிவைஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இன்டர் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் பேர் பண்ணிவிட்டு லைக் நீங்கள் காரில் இருக்க டிவைஸோட நீங்கள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளூடூத் மவுஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் டிவிஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர் ஆப்பரபிலிட்டி இருக்கும் ஆக்சுவலாக. IRDA வந்து லைக் லைன் ஆஃப் சைட் இருக்கும். லைன் ஆஃப் சைட் வந்து தேவைப்படும் IRDA கம்யூனிகேஷன்ஸ்க்கு, இன்ஃப்ராரெட் கம்யூனிகேஷன்ஸ்க்கு, பாயிண்ட் டு பாயிண்ட் லைக் IRDA லைக் உங்களுக்கு ரிமோட்டு இந்த மாதிரிலாம் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் தேவைப்படும். WLAN வந்து லைக் ஹையர் பவர் கன்சப்ஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் வந்து லைக் ரொம்ப கம்மியான டேட்டா ரேட் தான் உங்களுக்கு போகும். ப்ளஸ் டிஸ்டன்ஸ் கம்மி, 10 meters லைக் மேக்ஸிமம் வந்து 100 meters, அதுக்கு மேலே போகாது ஆக்சுவலாக. ப்ளூடூத் பண்ணி போகும். அதுக்கு மேலே நீங்கள் போனால் நீங்கள் ஒய்ஃபை தான் போய் ஆகணும். வயர்லெஸ் லேன் தான் உங்களுக்கு போய் ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற ப்ளூடூத் மாடல் வந்து HC05. ஓகே, ப்ளூடூத்தில் இப்போ நிறைய வேரியன்ட் இருக்குது. லைக் ப்ளூடூத் வந்து இப்போ BLE வேரியன்ட் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த வேரியன்ட்லாம் கொஞ்சம் டேட்டா ரேட் பெட்டராக இருக்குது. பட் வந்து ப்ளூடூத் இஸ் மென்ட் ஃபார் லைக் இன்டோர் கம்யூனிகேஷன், மோஸ்ட்லி ஃபார் இன்டோர் கம்யூனிகேஷன். லைக்
டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆக்சுவலாக 10 மீட்டர்ஸ் டு 100 மீட்டர்ஸ் தான் உங்களால் மேக்ஸிமம் இது பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற மாடல் இன்னைக்கு வந்து HC05 மாடல் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து லைக் ஒரு விசிசி கிரவுண்டு டிஎக்ஸ்ஆர்எக்ஸ் இருக்குது, அப்புறம் எனேபிள் கீ இருக்குது. ஸோ எனேபிள் கீயை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இந்த மாடியூலில் வந்து நீங்கள் வந்து நீங்களே ப்ரோக்ராம் பண்ணுறதா ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், பாட் ரேட் மாற்றிக்கலாம், எவ்வளவு பாட் ரேட். ஏன்னா இது யூஆர்ட்டில் தான் நமக்கு ஒர்க் ஆகுறதுனால, சீரியல் போர்ட்டில் ஒர்க் ஆகுறதுனால மைக்ரோ கண்ட்ரோலரும் இந்த ப்ளூடூத் மாடியூலும் சேம் பாட் ரேட்டில் இருக்கணும். ஆக்சுவலாக சேம் பாட் ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். லைக் மைக்ரோ கண்ட்ரோல் 9600 பாட் ரேட்டில் அனுப்பிச்சு அப்படின்னா, இந்த மாடலில் அனுப்பிச்சு இந்த மாடலுக்கு அனுப்புது அப்படின்னா லைக் இதுவும் 9600 பாட் ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சிங்க் ஆகும், கம்யூனிகேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பாட் ரேட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஏடி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏடி கமெண்ட்ஸ் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமிங் மோடுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏடி கமெண்ட் யூஸ் பண்ணி லைக் நீங்கள் வந்து அந்த சில ஏடி கமெண்ட்ன்றது ஆக்சுவலாக அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த செட் ஆஃப் கமெண்ட்ஸை நீங்கள் சீரியல் போர்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உள்ள இன்பில்ட் அவங்க வந்து நிறைய கோட்ஸ் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த கோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கான்ஃபிகர் ஆகிக்கிறோம். ஸோ அந்த ப்ளூடூத் மாடலில் நீங்கள் கஸ்டம் கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். லைக் பாட் ரேட் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், இல்லை மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைக் ஒன்ஸ் அந்த எனேபிள் நீங்கள் ப்ரோக்ராமிங் மோடுக்குள்ளே போன உடனே அந்த ஏடி கமெண்ட்ஸை பார்த்துக்கலாம். பட் ஏடி கமெண்ட்ஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஷீட் நிறைய நெட்டில் HC05 டேட்டா ஷீட்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ஏடி கமெண்ட்ஸோட டேட்டா ஷீட்ஸ் எல்லாமே கிடச்சிடும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி 4 மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று விசிசி கிரவுண்டு டிஎக்ஸ்ஆர்எக்ஸ். ஏற்கனவே இந்த மாடியூலில் வந்து நான் 9600 பாட் ரேட்டில் வந்து கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து லைக் நீங்கள் லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த மாடியூலுக்கு பவர் கொடுத்தீங்கனாலே அது ப்ரோக்ராமிங் மோடுக்குள்ளே போயிடும். ஒன்ஸ் ப்ரோக்ராமிங் மோடுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஏடி கமெண்ட் நீங்கள் டைப் பண்ணி லைக் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், இந்த மாடியூல் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம், லைக் ப்ளூடூத் பாஸ்வேர்டு, கம்யூனிகேஷன் லைக் ஸ்லேவா, டேட்டா மோடு, டிஃபால்ட் மோடு ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் பாட் ரேட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து 4 வோல்ட் to 6 வோல்ட் இருக்கணும். இது வந்து மாடியூலுக்கு மாடியூல் மாறும். சில மாடியூல் வந்து 3.3 வரைக்கும் இருக்கும், 3 வோல்ட் to 6 வோல்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் எந்த பர்டிகுலர் மாடியூல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து டேட்டா ஷீட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். லைக் ரேஞ்ச் less than 100 மீட்டர்ஸ், சீரியல் கம்யூனிகேஷன் வந்து யூஸ்ஆர்ட் இல்லைன்னா டிடிஎல் காம்பட்டபிள். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஹாப்பிங் ஸ்பெக்ட்ரம் டிரான்ஸ்மிஷன் வந்து இதெல்லாம் பாட் ரேட், சப்போர்ட்டட் பாட் ரேட் வந்து 9600, 19200, 13400, 57600 இதெல்லாம் சப்போர்ட்டட் பாட் ரேட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ரிலே அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒன்ஸ் நீங்கள் ரிலேக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பவர் சப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஓப்பனாக இருக்க சர்க்கியூட் வந்து க்ளோஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக, ஒரு சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அதான் ரிலே. ஸோ க்ளோஸ் ஆகும். ஸோ தட் வந்து உங்களுக்கு வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகும் ஆக்சுவலாக. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் ரிலே நீங்கள் கனெக்ட் பண்ணுறதை பொறுத்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் ரிலேக்கு நீங்கள் ட்ரிகர் பண்ண உடனே அது க்ளோஸ் ஆகும் ஆக்சுவலாக, சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு வந்து லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ லைட் இல்லைன்னா ஃபேன் வந்து ஆன் ஆகும். ஓகே, ஸோ ரிலே யூஸ் பண்ணி நீங்கள் 230 வோல்ட் இதுலேயே வந்து நீங்கள் வந்து ரிலேஸ்னு வந்து நிறைய டைப் நம்பர் ஆஃப் ஆம்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ரிலேயோட ரேட்டிங்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் டேட்டா ஷீட் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ரிலே வந்து போயிடும் சில சமயம். ஸோ என்ன 230 வோல்ட் நீங்கள் பவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆம்ஸ் ரேட்டிங், அதுக்கேற்ற மாதிரி வோல்ட்டு இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். பட் 5 வோல்ட்டில் இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டர் ரிலேஸ் இருக்குது, சாலிட் ஸ்டேட் ரிலேஸ் இருக்குது. ரிலேஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேஸும் சாலிட் ஸ்டேட் ரிலேஸும் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. இப்போ இஎம்ஐ இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வேணும் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் ரிலேஸ் போகும், ஆனால் காஸ்ட்லி ஆக்சுவலாக சாலிட் ஸ்டேட் ரிலேஸ் வந்து. பட் எலக்ட்ரிக்கல் ஆப்ரேட்டரில் வந்து சீப்பாக இருக்கும் உங்களுக்கு. 40 வோல்ட் 40 rupees to 60 rupees, 100 rupeesலாம் உங்களுக்கு ரிலே அவைலபிலிட்டி இருக்குது. 30 rupeesலேருந்தே இருக்குது, 30 rupees to 100 rupees வரைக்கும் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒரு 230 வோல்ட் மைக்ரோ கண்ட்ரோலால் ஒரு 230 வோல்ட் டிவைஸ் ஆன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நமக்கு ரிலே தேவைப்படும். மைக்ரோ கண்ட்ரோலுக்கு 5 வோல்ட் தூக்கி நம்ம ரிலேக்கு இன்புட்டாக கொடுத்து ரிலே ஆன் பண்ணால் ஆஃப் பண்ணலாம். ரிலே ஆன் பண்ணிங்க அப்படின்னா லைக் எலக்ட்ரிக்கல் ரிலேல வந்து உள்ள ஒரு காயில் இருக்கும். அந்த காயில் வந்து ஒரு மேக்னெட்டை க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆன உடனே லைக் அது வந்து அந்த கனெக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட் ரிலே ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். லைக் இது வரைக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, கார்த்திகேயன் லைக் சக்தி கார்த்திகேயன் லைக் வாரியர் கண்டிப்பாக வந்து லைக் உங்கள் கம்யூனிட்டி இது வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நான் திருப்பி செக் பண்ண சொல்கிறேன், டீமை செக் பண்ண சொல்கிறேன். ஓகே,
ஸோ சார் ரதீஷ் லைக் இன்டர் ஆப்ரபிலிட்டின்றது வந்து லைக் ஒரு டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் லைக் நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. கஸ்டமைசேஷன் எந்த கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. இப்போ வந்து லைக் ப்ளூடூத் மவுஸ் இருக்குது அப்படின்னா லைக் என்னதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே மாறினா கூட லைக் அந்த ப்ரோட்டோகால் ஸ்டாண்டர்டில் வந்து லைக் நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். எல்லாமே பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்யூனிகேட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இன்டர்ஆப்ரபிலிட்டி. ஓகே. ஸோ ஹவு டு ஃபைண்ட் டேட்டா ஷீட்ஸ் நீங்கள் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணலாம் கிடச்சிரும் உங்களுக்கு. இப்போ HC05 இப்போ மோஸ்ட்லி வந்து மைக்ரோ கண்ட்ரோல் டேட்டா ஷீட்ஸு, ரிலே டேட்டா ஷீட்ஸு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டிஜிகி சைட்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். லைக் நான் டிஜிகி சைட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். digiki.in போங்க. ஸோ digiki.in. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து சப்ளையர், ஆக்சுவலாக வேர்ல்டு வைட் சப்ளையர். ஆக்சுவலாக இவங்ககிட்ட இல்லாத ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இருக்க எல்லா கம்பெனிஸுமே வந்து கண்டிப்பாக வந்து டிஜிக்கியோட ஒரு கம்பெனியில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து டிஜிக்கிட்ட வந்து அவங்க ப்ராடக்ட்டை வாங்கியிருப்பாங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பீஸ் கூட விற்பாங்க. ஆக்சுவலாக ஒரு சிப் ரெசிஸ்டர் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அந்த ரெசிஸ்டர் கிடைக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HC05 நான் செலக்ட் பண்ணுறேன். HC05 நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ இல்லைன்னா ப்ளூடூத் நான் சர்ச் பண்ணுறேன். ப்ளூடூத். ஓகே. ஸோ இது எல்லாமே அவங்க வச்சுருக்க ட்ரான்ஸ்சிவர் ஐசி, RF ட்ரான்ஸ்சிவர் ஐசிஸ் லைக் RF ஆண்டனா, எம்ப்ராய்டரி மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூல்ஸ் பார்ப்போம். RF ட்ரான்ஸ்சிவர்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சர். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடியூல். ஆக்சுவலாக சைப்ரஸோட மாடியூல் 486 1000 ஆக்சுவலாக இந்த மாடியூல் பார்த்தீங்கன்னா 1987. இது எல்லாமே ப்ளூடூத் மாடியூல் தான். இப்போ டேட்டா ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே டேட்டா ஷீட் இருக்கும். இங்கே டேட்டா ஷீட் இருக்கும். ஓகே. டேட்டா ஷீட் இதை கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். 2.4 GHz. ஓகே. ஸோ இதில் இதுக்கு கீழே டாக்குமெண்ட்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஸ்கிமேட்டிக் டிசைனுக்கான இதுவும் இருக்கும். பட் இந்த ஐசிக்கு இதில் இல்லை, ஸ்கிமேட்டிக் டிசைனுக்கான இது இல்லை. ஸ்கிமேட்டிக் டிசைனுக்கான ஸோ இதில் வந்து நீங்கள் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் இது வந்து யூஎஸ்லேருந்து ஷிப் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து காஸ்ட் ஜாஸ்தியாகும். இம்போர்ட் பண்ணுற காஸ்ட் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் வந்து சில சமயம் வந்து லைசன்ஸ் தேவைப்படும். லைசன்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் தேவைப்படும். ஒரு கம்பெனியாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஆக்சுவலாக அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சப்ளையர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டிஜிக்கிட்டேருந்து வாங்கி அவங்க ஒரு மார்ஜின் வச்சு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கம்பெனிஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ விஷால் வந்து வாட் இஸ் த யூசேஜ் ஆஃப் ஹைப்பர் டெர்மினல்னு கேட்டிருக்காரு. ஹைப்பர் டெர்மினல் ஒரு சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக அது எதுக்காக அப்படின்னா லைக் சீரியலில் வந்து நீங்கள் வந்து பிசியில் வந்து நீங்கள் அதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அது சீரியல் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் பிசியில் நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹைப்பர் டெர்மினல் சாஃப்ட்வேர் தேவைப்படும். மோஸ்ட்லி Arduino IDE இன்பில்ட்டாக இருக்கும். Arduino IDE இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர் ஹைப்பர் டெர்மினல் ஃபார் விண்டோஸ் பிசி அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நிறைய சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக கிடைக்கும். ஆக்சுவலாக டெர்மினல் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் சீரியல் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் அது மெயினாக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வர்ற வேல்யூ, சீரியலில் வர்ற வேல்யூ வந்து நீங்கள் விஜுவலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு தான் ஹைப்பர் டெர்மினல் சாஃப்ட்வேர். ஓகே. ஸோ டேட்டா டிஜிக்கிலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் டயக்ராம் வந்து ஸோ 8051 ஐசி, இது ப்ளூடூத் மாடியூல் இன்டெகிரேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் 8051 இருந்த போர்ட்லேருந்து நீங்கள் எடுத்து ரிலேஸ்க்கு நீங்கள் கொடுத்துடணும். ஓகே. ரிலே சர்க்யூட் கொடுத்துடணும். ரிலேஸ் வந்து நீங்கள் ஃபேன், லைட்டு, டிவி இதெல்லாத்தையும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். லைக் இப்போ 3 இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு 3 ரிலே தேவைப்படும். ஸோ 8051 3 அவுட்புட் போர்ட்லேருந்து 3 அவுட்புட் பண்ணலேருந்து 3 ரிலேக்கு நீங்கள் அவுட்புட்டாக கொடுத்துட்டு நீங்கள் ஃபேனு, லைட்டு, டிவியை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூடூத் மாடல் வந்து TXD RXD பின்னில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம டேட்டா வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா லைக் 1னா லைக் ஃபேன் வந்து டர்ன் ஆன் பண்ணும், லைக் 2னா ஃபேன் வந்து ஆஃப் பண்ணும், 3னா லைட் ஆன் பண்ணும், 4னா லைட் ஆஃப் பண்ணும். ஸோ இதான் சீரியல் டேட்டா நம்ம கொடுக்க போகிறது. சர்க்யூட் டயக்ராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது வந்து ப்ளூடூத் மாடியூல் வந்து TX RX இருக்கும். ஓகே. VCC கிரவுண்ட் இருக்கும். மொத்தமே 4 பின் தான் நமக்கு. ஸோ VCCயை தூக்கி VCCயில் கொடுத்துருங்க, கிரவுண்டை தூக்கி கிரவுண்டில் கொடுத்துருங்க. TX and RXல வந்து லைக் போர்ட் 3ல கொடுங்க. ஆக்சுவலாக போர்ட் 3 TXயை தூக்கி RXல கொடுக்கணும். போர்ட் 3.0 வந்து RXD. ஆக்சுவலாக 8051 வந்து போர்ட் 3.0 வந்து RXD, 3.1 வந்து TXD. அதை தூக்கி ரிசீவரில் கொடுக்கணும். கிராஸ் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு டிரைவர் தேவையில்லை. மேக்ஸ் 232 டிரைவர் தேவை கிடையாது. ஆக்சுவலாக ஸோ டேட்டா TTL தூக்கி இந்த 8051க்கு நீங்கள் டேட்டா கொடுத்துடலாம். ஓகே.
ஸோ ரிலேக்கு வந்து லைக் இது வந்து டிரைவர் சர்க்யூட் UL2003 வந்து டிரைவர் சர்க்யூட் ஆக்சுவலாக. ஸோ போர்ட் 2, போர்ட் 2.1, போர்ட் 2.1 கொடுத்து நீங்கள் நீங்கள் 3 ரிலேக்கு நீங்கள் கொடுத்துடலாம் ஆக்சுவலாக. கொடுத்துடலாம். இங்கே வந்து நீங்கள் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் நீங்கள் ஃபேனுக்கு, லைட்டுக்கு, டிவிக்கு இந்த மாதிரி சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஸோ லைக் நாகராஜ் செந்தில் வந்து ஒரு டவுட் இட்ஸ் பாசிபிள் எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆர் ப்ளூடூத் சப்போர்ட் டிவைஸ் ஒன்லி. Bluetooth device support only. Nagaraj, like it is possible any electronic device or Bluetooth support. ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷன் வந்து மைக்ரோ கண்ட்ரோல் வந்து 8050 யூஸ் பண்ணுறோம். 8050 யூஸ் பண்ணுறோம். ஒரு ப்ளூடூத் மாடல் தேவைப்படும் ஆக்சுவலாக. எனி எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் முடியாது ஆக்சுவலாக. கண்டிப்பாக ப்ளூடூத் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. இன்னைக்கு டே வந்து லைக் ப்ளூடூத் கண்ட்ரோல் ஹோம் ஆட்டோமேஷன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து IRD யூஸ் பண்ணி பண்ணணும், IRD ரிமோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும், இல்லை ஒய்ஃபை யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மாடல்ஸ் நீங்கள் இந்த இடத்துல மாற்றணும். ஒய்ஃபை மாடல்ஸ், IRD மாடல்ஸ் நீங்கள் மாற்றணும். மாற்றிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. வயர்டு கம்யூனிகேஷனும் பாசிபிள் ஆக்சுவலாக. வயர்டு கனெக்ஷன்ஸும் பாசிபிள். ஓகே, TX வந்து டிரான்ஸ்மிட்டிங், லைக் ஹுசைன், லைக் TX ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங், RXன்றது ரிசீவிங் ஆக்சுவலாக. ஸோ இங்கே டிரான்ஸ்மிட்டிங்கை தூக்கி நீங்கள் ரிசீவிங்கில் பண்ணல கொடுக்கணும். மைக்கு 8051 வந்து P3.0 வந்து லைக் மல்டிப்ளெக்ஸ்டு பின்ஸ் ஆக்சுவலாக. அது GPIOவும் ஆக்ட் ஆகும். அது வந்து லைக் சீரியல் கம்யூனிகேஷன் அதில் இருக்குது. சீரியல் கம்யூனிகேஷன், இன்டர்ப்ட்ஸ், டைமர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அதில் P3.0ன்ற பின் வந்து போர்ட் 3 0th பின். போர்ட் 3ல வந்து 0 மொத்தம் 8 பின் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, 3.0 வந்து RXD ஆக்சுவலாக. ஸோ TXD தூக்கி RXDயில் கொடுக்கணும். அதே மாதிரி இதில் RXD தூக்கி அதில் TXDயில் கொடுக்கணும். ஓகே, ப்ளூடூத் சாஃப்ட்வேர் அண்ட் வி கேன் ரீப்ளேஸ் சாஃப்ட்வேர். நிறைய லைக் ப்ளூடூத்துக்கு வந்து லைக் நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஆண்ட்ராய்டில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் சாஃப்ட்வேர் நீங்கள் அடினோன்னு நீங்கள் டைப் பண்ணால் நிறைய சாஃப்ட்வேர் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் நான் சொல்கிறேன், நான் என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சொல்கிறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே கிரியேட் பண்ணுறதா கூட கிரியேட் பண்ணலாம். அதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ IR ரிசீவரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. IR ரிசீவர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் IR மாடல் நீங்கள் போட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே இதில் நீங்கள் IR ரிசீவர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ கோடிங் போகலாம். ஸோ ஜெரி ஃபேங் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. 8051 கேன் கம்யூனிகேட் வித் ஒன் காம்பனன்ட் லைக் ஃபேன்ஸ், லைட் இன் ஒன் டைம் அண்ட் சேஞ்ச் த அதர் காம்பனன்ட் பை ரிலே. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அட் அ டயத்தில் வந்து லைக் ஏதோ ஒன்றை தான் வந்து ஆன் பண்ணும், ஆஃப் பண்ணும் ஆக்சுவலாக. ஆனால் அதோட ஸ்பீடு வந்து லைக் வந்து ஒரு செகண்டுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் கமெண்டை ப்ராசஸ் பண்ணிடும். ஸோ அதனால் அந்த டிலே தெரியாது உங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட் அ டயத்தில் வந்து லைட்டையும் ஆன் பண்ணணும், ஃபேனையும் ஆன் பண்ணணும் அப்படின்னா அது பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஃபேங் லைக் உங்கள் ஜெரி ஃபேங் லைக் உங்கள் கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகேன்னு போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு ஆன்சர் நான் உங்கள் கொஸ்டினை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டான கொஸ்டின்ஸ் திருப்பி டைப் பண்ணுங்க. ஓகே, 8051 கேன் கம்யூனிகேட் வித் ஒன் காம்பனன்ட் லைக் ஃபேன், லைட் இன் ஒன் டைம் அண்ட் சேஞ்ச் டு அதர் காம்பனன்ட் பை ரிலே. ஆக்சுவலாக நீங்கள் கொஸ்டின் ஆக்சுவலாக இல்லை, ரிலேன்றது ஆக்சுவலாக நான் சொல்கிறேன். ரிலேன்றது வந்து எதுக்காக அப்படின்னா லைக் 8051 ஒரு அவுட்புட் வோல்டேஜ் வந்து 5 வோல்ட் தான் வரும். ஓகே, GPIO பின்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு லைட்டை ஆன் பண்ணணும் அப்படின்னா 230 வோல்ட் தேவைப்படும். ஸோ 230 வோல்ட்டை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் 8051 வந்து எப்படி ஆன் பண்ணுவீங்கன்னா ஒரு ரிலே யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ரிலேன்றது இந்த மாதிரி இருக்கும் லைக் ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து இந்த 3 இது இருக்கு இல்லையா, இந்த டெர்மினல் இது வந்து 2 ரிலே இருக்குது ஆக்சுவலாக. இந்த 3 டெர்மினலில் வந்து இங்கே இந்த கனெக்ஷன் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அதாவது சர்க்கியூட்டை வந்து லைக் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ரிலே வந்து சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். லைக் 8051 வந்து உங்களுக்கு இங்கே வந்து அவுட்புட் வந்த உடனே ரிலே ட்ரிகர் ஆகி லைக் வந்து கனெக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணி விடும். உள்ளே வந்து கனெக்ஷனை மாற்றி விடும். ஸோ தட் அது நார்மலி ஓப்பன்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து ரிலே ட்ரிகர் ஆன உடனே அது க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணி ஒரு ஷார்ட் சர்க்கியூட் மாதிரி பண்ணிவிடும் ஆக்சுவலாக. ஸோ தட் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ லைட் க்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதான். ஸோ இந்த ஆன்சர் வந்து லைக் ஃபேங்க்கு, ஜெரி ஃபேங்க்கு. ஓகே, ஸோ ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் நம்ம இப்போ. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து வந்து லைக் நம்ம கோடிங் வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே நேற்று ஹேஷ் இன்க்ளூட் reg51.h
இது ஒரு 70% கோடிங் வந்து நம்ம நேற்றுல தான் கோடிங் தான் யூஆர்ட் கோடிங் தான் ஆக்சுவலாக. எம்சி ஸ்பெசிஃபிக் ஹெடர் ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்டு இதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். கம்ப்ளீட் மெமரி மேப் இந்த regit51.hல இருக்கும். ஓகே, யூஆர்ட் இனிஷியலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. டிரான்ஸ்மிட்டுக்கு நேற்று நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். சென்ட் ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ரிசீவ் கேரக்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து கேர் ஆக்சுவலாக. பைட் ரிசீவ் பண்ணுவோம் ஆக்சுவலாக. பைட் வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் எம்டி வாய்ட் ஆக்சுவலாக. இதுக்கு மட்டும் ரிட்டர்ன் டைப் இருக்கும். கேர் ரிட்டர்ன் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ எஸ் பிட்ன்றது சிங்கிள் பிட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து போர்ட் 2.0. இது ஆக்சுவலாக போர்ட் 3.0 ஆக்சுவலாக. போர்ட் 2.0 கிடையாது. போர்ட் 3.0 ஆக்சுவலாக. ஓகே, சாரி, இது போர்ட் 2.0 தான். இது போர்ட் 2.0 தான். போர்ட் 2.0 போர்ட் 2. இப்போ லைட்டுக்கு வந்து போர்ட் 2.0, ஃபேனுக்கு வந்து லைக் இங்கே போர்ட் 2.0 2.1. ஓகே, கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம். ஸோ யூஆர்ட் இனிஷியலேஷனுக்கு வந்து லைக் டிமாட் வந்து 20, TH1 FD லைக் இது வந்து 9600 பாட் ரேட்டு. டைமர் ஒன் ஓகே, டைமர் 1 மோட் 2. இது பாட் ரேட் வந்து லைக் 9600 TH1. இது பாட் ரேட் 9600 பாட் ரேட்டு. அப்புறம் வந்து லைக் சீரியல் மோட் ரிசீவ் எனேபிள் ஆக்சுவலாக எஸ்கான். ஸோ இது எல்லாமே நம்ம நேற்றே பார்த்தோம் ஆக்சுவலாக. இந்த வேல்யூ எப்படின்னு டைமர் 1 ஆன் எல்லாமே. டிஎக்ஸ்க்கு வந்து லைக் டிஐ டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் வந்து லைக் டேட்டா எஸ்பஃப்லேருந்து நம்ம ரீட் பண்ணுவோம். லைக் நம்ம இந்த ஒயில் லூப் வந்து எப்போ வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணி முடியுதோ அப்போ தான் இந்த லூப் விட்டு வெளியில் வரும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக. ரிசீவிங்க்கு வந்து ரிசீவ் இன்டர் லைக் ஒரு வேரியபிள், ஒரு கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிடுங்க. லைக் டேட்டா டிக்ளேர் பண்ணிவிட்டு ரிசீவ் இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எப்போ வந்து முடியுதோ ஸோ அப்போ வந்து எஸ்பஃப்லேருந்து நீங்கள் வேல்யூ எடுத்துக்கிறணும். டேட்டாக்கு எடுத்துகிட்டு அந்த வேல்யூ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுங்க ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து ரிசீவ் கேரக்டரோட கோடு. சென்ட் ஸ்ட்ரிங் நேற்று நம்ம பார்த்ததான் ஆக்சுவலாக. சென்ட் ஸ்ட்ரிங் கோட் ஆக்சுவலாக லைக் அந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ இருக்கோ அந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதுதான் மெயின் கோட் ஆக்சுவலாக. ஸோ மெயின் கோடில் வந்து லைக் ஃபஸ்ட்டு யூஆர்ட் இனிஷியலேஷன் நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு லைக் போர்ட் 2 வந்து லைக் போர்ட் 2 இனிஷியலைஸ் பண்ணுறோம். லைக் லேம்ப் 1 லைக் லேம்ப் 1 ஈக்குவல் டு 1 அண்ட் ஃபேன் ஈக்குவல் டு 1. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து லேம்பை டர்ன் பண்ணுறோம், டர்ன் ஆஃப் பண்ணுறோம், ஃபேனையும் டர்ன் ஆஃப் பண்ணுறோம். ஒரு ஒயில் லூப் இருக்குது. ஒயில் லூப்பில் வந்து லைக் யூஆர்ட் ரிசீவ் கேரக்டர் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னு அது நம்ம என்ன கேரக்டர் நம்ம ரிசீவ் ஆகுதோ யூஆர்ட்டில் ரிசீவ் ஆகுதோ நம்ம டிரான்ஸ்மிட்டிங் யூஆர்ட்டில் வந்து நம்ம ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஸோ ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ என்ன கேரக்டர் ரிசீவ் ஆகுதோ அதை வந்து லைக் கம்பேர் பண்ணணும். லைக் இஃப் 1 இருந்துச்சு அப்படின்னா லேம்ப் 1 வந்து லைக் டர்ன் ஆன் பண்ணும். ஓகே, எல்ஸ் 2 இருந்துச்சுன்னா லேம்ப் லைக் டர்ன் ஆஃப் பண்ணும். சென்ஸ் டர்ன் ஆஃப் லேம்ப்பு 3 இருந்துச்சு அப்படின்னா டர்ன் ஆன் பண்ணும். 4 இருந்துச்சுன்னா டர்ன் ஆஃப் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் கோட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ நான் கேள்வி ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேள்வி ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நியூ. ஓகே, ப்ராஜெக்டில் நியூ ப்ராஜெக்ட். ஹோம் டெமோன்னு நான் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கிறேன். கிளிக் சேவ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஐசி நம்பரை டைப் பண்ணணும். லைக் நுமோட்டன் ஐசி நம்ம யூஸ் பண்ணுறது நுமோட்டன் ஐசி 5W78. ஓகே, 052D. கிளிக் ஓகே. ஓகே, ரைட் கிளிக் பண்ணி சி ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் டெமோ. ஓகே, கிளிக் ஆட். ஸோ கிரியேட் ஹெக்ஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். லைக் செலக்ட் ஃபோல்டர் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ்.
Okay, click OK. ஸோ இது நேத்து நமக்கு எழுதின கோடிங் நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஆக்சுவலா. 1 செகண்ட் இருங்க. நேத்து எழுதின கோடிங் வந்து நமக்கு ஓகே. ஸோ ஹாஷ் h51.h ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் UAT_init. ஸோ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகே. இது டிரான்ஸ்மிட்டிங் கேரக்டர். இது வந்து லைக் ரிசீவிங் கேரக்டர். ஓகே. Send string. ஓகே. ஸோ டிரான்ஸ்மிட்டிங்க்கும் லைக் பைட் நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ணிக்கோ. ஓகே. ஓகே. போர்ட் 0 நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 0.0. ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் லைட்டு ஃபேன் ரெண்டே ரெண்டு தான் கான்ஃபிகர் பண்ண போகிறேன். லைட் அண்ட் ஃபேனு. ஓகே. ஸோ Tmod வந்து லைக் 20. ஓகே. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நம்ம நேற்று டெரைவ் பண்ணிட்டோம். ஸோ UAT இன்ஸ்டலேஷன் கோடு, டிரான்ஸ்மிட்டிங் கோடு லைக் டிரான்ஸ்மிட்டிங் கேரக்டர் கோடு வந்து லைக் SPUF. ஓகே. சாரி TI. சாரி TI. ஓகே. ஸோ கேர் ஆஃப் டேட்டா. ஓகே.
ஸோ டிரான்ஸ்மிஷன் முடிஞ்ச உடனே லைக் எஸ்பஃப்ல இருக்கிறது டேட்டாவில் லோட் பண்ணிடுங்க. ஸோ ரிட்டர்ன் டேட்டா. ஓகே. ஸோ ரிசீவ் கேரக்டர். ஸோ okay, so it has to return character. Okay. Return type. So send string. அதுக்கப்புறம் send string ஆக்சுவலாக send string வந்து லைக் ஸோ ஃபார் லுக் ஃபார் I equal to 0. Okay, str of I. ஸோ இது வந்து send stringக்கு கம்பைல் பண்ணுறேன். சில சமயம் லைக் உள்ள வந்து ஏற்கனவே ப்ரீட்டன் அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ டேட்டா அப்படின்றது வந்து லைக் ஏற்கனவே வந்து லைக் உள்ளே இருக்குது ஆக்சுவலாக நம்ம லைப்ரரியில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அந்த வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. வேறு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மெயின் ப்ரோக்ராம் வந்து லைக் ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூஆர்ட் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் லூப் ஆக்சுவலாக லைக் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இஃப் data in, okay, if equals 1 இருந்துச்சு அப்படின்னா okay, else if நான் ஃபஸ்ட்டு கோடு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் okay.
ஓகே. ஸோ டேட்டா 1 லைக் 1 இருந்துச்சு அப்படின்னா லைக் lamp equal to 1. இது வந்து லைட் ஆன். ஓகே, லைட் ஆன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. போர்ட் 0 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். போர்ட் 0 யூஸ் பண்ணியிருக்கோம். போர்ட் 0. ஸோ போர்ட் 0 வந்து லைக் இனிஷியலாக வந்து லைக் P0. ஓகே, ஸோ receive cutter like lamp 1 sensing light on. Okay, 2 like it's lamp light equal to off, the light off. 3 ensna like fan 1 வந்து fan on, fan off. Okay, else நம்ம இது choose. ஸோ இந்த லூப் இங்கே ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் அவ்வளோதான். ஸோ லைக் ப்ரோக்ராம் அவ்வளோதான். லைக் நான் இப்போ ப்ரோக்ராம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரோம்ஸ் டுடே லைக் நான் சேட்டை உங்களுக்கு கோத்ரூ பண்ணிக்கிறேன். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்கன்றத நான் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கிறேன். ஓகே, எஸ் பிட்ன்றது வந்து ஆக்சுவலாக விஷுவல் எம்ஏ எஸ் பிட் அப்படின்றது வந்து சிங்கிள் பிட். ஆக்சுவலாக லைக் அது வந்து டேட்டா டைப் 82 டேட்டா டைப். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இந்த எஸ் பிட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்சர் வந்து விஷால் எம்ஏக்கு. ஓகே, விஷால் எம்ஏக்கு நீங்கள் ஹெல்ப் போங்க. லைக் சாரி, டூல்ஸ் போங்க. டூல்ஸ் இருக்காது, விண்டோஸ். ஓகே, வியூ புக்ஸ் விண்டோ போங்க. ரைட் கிளிக், வியூ புக்ஸ் விண்டோ போங்க. ஓகே, புக்ஸ் விண்டோவில் போயிட்டு கம்பைலர் யூசர் கைடுன்னு இருக்கும். ஓகே, கம்பைலர் யூசர் கைடு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து லைக் கீவேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதில் எஸ்பிட்ன்றது என்ன, அப்படி எஸ்பிட்டை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதெல்லாம் டேட்டா டைப் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஆன்சர் வந்து விஷாலுக்காக. ஆக்சுவலாக விஷால் லைக் வெதர் எஸ்பிட் இஸ் அவைலபிள் யூசர் டிஃபைன் பை இட்ஸ் ஓன் ஆர் இட்ஸ் கீவேர்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன டேட்டா டைப் உங்களுக்கு இருக்குது 82ல் இருக்குது அப்படின்னா, லைக் இந்த கம்பைலர், இந்த கெயில் கம்பைலர் என்னென்ன சாப்பிட்ணும், எஸ்எஃப்ஆர் இருக்குது. லைக் எஸ்எஃப்ஆர் எப்படி யூஸ் பண்ணுறது, எஸ்எஃப்ஆர் 16. ஓகே, அப்புறம் எஸ்பிட் பிட் வித்தின் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ எஸ்பிட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக லைக் ஒவ்வொரு பிட்டையும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நீங்கள் கோத்ரூ பண்ணி இதை கோத்ரூ பண்ணினாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ரோமியோஸ் டுடே லைக் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கா? ரோமியோஸ் டுடே லைக் ரோமியோஸ் டுடே ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு கோடு ரிச்சர்ட் வந்து கோடு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. லைக் ஓகே ஓகே கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஃபஸ்ட் வந்து நம்ம எம்சி ஸ்பெசிஃபிக் கேட்டர்ஃபில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். 4 ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். லைக் யூஆர்ட் யூனிட், யூஆர்ட் டேக்ஸ், ட்ரான்ஸ்மிட் கேரக்டர், ரிசீவ் கேரக்டர், சென்ட் ஸ்ட்ரிங் ஆக்சுவலாக. ஓகே, ரிசீவ் கேரக்டர் மட்டும் ரிட்டர்ன் டைப் இருக்குது ஆக்சுவலாக. மீது எல்லாமே ரிட்டர்ன் டைப் கிடையாது. ஸோ ட்ரான்ஸ்மிட் கேரக்டர் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய கேரக்டரை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கை இங்கே சென்ட் பண்ணுவீங்க. ஸோ எஸ்பிட் லைட் போர்ட் 0.0 போர்ட் 0.1க்கும் நம்ம லைட் ஃபேன் அப்படின்ட்டு 2 கொடுத்துட்டோம். இது எல்லாமே யூஆர்ட் இனிஷியலைசேஷன் ஆக்சுவலாக. டீமாட் நேற்று ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீமாட் இந்த 20 வேல்யூ எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, 50 எப்படி வந்துச்சுன்றது நம்ம நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நேற்று ப்ரோக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். லைக் டைமர் 1 டீமாட் வந்து டைமர் 1 மோட் 2 அந்த ரெஜிஸ்டர் 8-பிட் ரெஜிஸ்டர் ஆக்சுவலாக. அதை நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமர் 1 மோட் 2க்கு வந்து லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 20. இது 9600 பாட் ரேட் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கும். 50 வந்து லைக் சீரியல் மோட் 1 ரிசீவ் எனேபிள் ஆக்சுவலாக. டிஆர் 1 வந்து டைமர் 1 ஆன். அப்புறம் டிரான்ஸ்மிட் கேரக்டர் வந்து லைக் இது வந்து டிரான்ஸ்மிட் டிஐன்றது டிஐயும் ஆர்ஐயும் டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் ஃப்ளாக், ரிசீவ் இன்டரப்ட் ஃப்ளாக் ஆக்சுவலாக. இந்த டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து எப்போ வந்து 1 செட் ஆகும் அப்படின்னா, அதாவது எப்போ 1 ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்ச பின்னாடி தான் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து 1 ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, டேட்டா வந்து எஸ்பஃப்க்கு மூவ் பண்ணுங்கள். எஸ்பஃப்ன்றது கீவேர்டு ஆக்சுவலாக. எஸ்பஃபில் தான் வந்து நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதோ ரிசீவ் பண்ணுற டேட்டாவோ இந்த எஸ்பஃபில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. டேட்டா வந்து நீங்கள் எஸ்பஃப் மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் ஃப்ளாக் வந்து 1 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 வந்த முன்னாடி அதை 0ன்னு செட் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஆக்சுவலாக. ஸோ டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரிசீவ் வந்து ஒரு டேட்டான ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ரிசீவ் ஃப்ளாக் வந்து எப்போ செட் ஆகுதோ, எப்போ ரிசீவ் ஃப்ளாக் வந்து 1 ஆகுதோ அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பஃப் வந்து நீங்கள் வந்து லைக் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்ஐ வந்து 0வை மாற்றிட்டு இது 1 உடனே நீங்கள் திருப்பி 0 மாற்றணும். ஏன்னா அப்போ தான் திருப்பி அடுத்த கேரக்டர் ரிசீவ் பண்ணும். ஓகே, ஸோ ரிசீவ் இன்டரப்ட் ஃப்ளாக் வந்து லைக் 1 உடனே உங்களுக்கு அடுத்த லைன் வரும். ஸோ அடுத்த லைனில் வந்து அது 1 இருக்கும். ஸோ 0வை பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எஸ்பஃபில் இருக்க வேல்யூ நீங்கள் டேட்டாக்கு மூவ் பண்ணி நம்ம டேட்டான்னு கொடுக்கல. டேட்டா வந்து கீவேர்டு ஆக்சுவலாக ஏற்கனவே ரிசர்வ் பண்ணியிருக்க கீவேர்டு ரிசர்வ்டு கீவேர்ட்ஸில் இருக்காது. ஸோ அதனால நமக்கு எரர் காமிச்சிச்சு. ஸோ டேட்டான்னு கொடுத்துருக்கேன். இல்லை டேட்டா இல்லை டம்மி டேட்டான்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. எஸ்பஃபில் இருக்க வேல்யூ டேட்டாவை வச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலாக. ஸோ சென்ட் ஸ்ட்ரிங்கில் வந்து லைக் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் எவ்வளோ ஹெலோன்னு ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார் லூப் வந்து HELLO அப்படின்னு சொல்லி இருக்க கேரக்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸ்ட்ரிங் சென்ட் பண்ணுறதுக்கு இந்த லைட் ஆன் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் ஒயில் லூப்பில் ஃபஸ்ட்டு கேரக்டர் ரிசீவ் பண்ணுற கேரக்டர் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா லைட் ஆன் பண்ணுறீங்க. 2 இருந்துச்சுன்னா லைட் ஆஃப் பண்ணுறீங்க. 3 இருந்துச்சுன்னா ஃபேன் ஆன் பண்ணுறீங்க. 4 இருந்துச்சுன்னா ஃபேன் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் கோடிங் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு நாளைக்கு கிளாஸில் வந்து லைக் இதோட ஹார்ட்வேரை பார்த்துருவோம். நாளைக்கு நம்ம கிளாஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ARMS Cortex M4 அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணி அந்த ஹார்ட்வேரில் அவுட்புட் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு கிளாஸுக்கு போகலாம். ஸோ இதோட நம்ம இந்த செஷன் நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். Q&A போகலாம். ஸோ டெமோ வந்து நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஹார்ட்வேர் டெமோ வந்து நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸை வந்து லைக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் நீங்கள் சேட்டில் போடுங்க. நான் உங்கள் கொஸ்டின்ஸை வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஸ்ட்ரிங்ன்றது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் லைக் மோகன பிரியா. ஸ்ட்ரிங்ன்றது குரூப் ஆஃப் கேரக்டர் ஆக்சுவலாக லைக் ஹெலோ HELLO. ஓகே, கேரக்டர் அப்படின்றது ஹச்ன்றது ஒரு வேர்டு வந்து கேரக்டர், ஸ்ட்ரிங்ன்றது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ ராஜ்குமார் தேங்க்யூ. லைக் கேன் யூ ரீப்ளேஸ் வாய்ட் பை இன்ட் இன் சி ப்ரோக்ராமிங்? இன்ட் கொடுத்துக்கலாம். இன்ட் கொடுத்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் 0 கொடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, தியாகராஜன் லைக் வாய்டுக்கு பதில் நீங்கள் இன்ட் கொடுக்கலாம். லைக் இன்ட் மெயின் கொடுக்கலாம். இன்ட் மெயின் கொடுத்து நீங்கள் ரிட்டர்ன் 0 கொடுத்துக்கலாம். அது ஒர்க் ஆகும்.
In Bluetooth speakers, I have seen only a small PCB in that. It totally differs from the Bluetooth module. What kind of Bluetooth PCB is that? I have seen one small PCB in that. It's totally differs from the Bluetooth module. தக்லோ லைக் உங்களுக்கு சிப் வந்து லைக் ப்ளூடூத் சிப் வந்து லைக் நிறைய டிஃபர் ஆகும் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ப்ளூடூத் பற்றி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ளூடூத்தில் என்ன மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படி என்ன மாதிரி ஐசிஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஜிக்கி சைட்டே போங்க ஆக்சுவலாக. டிஜிக்கி சைட்லேயே நீங்கள் போயிட்டு நீங்கள் ப்ளூடூத்னு செக் பண்ணுங்கள். ப்ளூடூத் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ப்ளூடூத்னு சர்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து லைக் ட்ரான்ஸீவர் ஐசிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஆர்எஃப் ட்ரான்ஸீவர் ஐசிஸ். ஓகே, ஆர்எஃப் ட்ரான்ஸீவர் ஐசிஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே பிஜிஏவாக இருக்கும். லைக் ரொம்ப சின்ன காம்பனண்ட்டாக இருக்கும். மேபி அதில் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் ஸோ இதெல்லாமே வந்து பிஜிஏ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ப்ளூடூத் சிப் செட் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த சிப் செட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ப்ளூடூத் மாடலில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் மாடலில் டிசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கஸ்டம் சிப்ஸ் தான். ஆக்சுவலாக வந்து HC05ன்றது வந்து இந்த மாதிரி ஒரு சிப் செட்டை வச்சு தான் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. இப்போ அதில் வந்து லைக் அவங்க ஒரு சிப் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த என்ன சிப் செட்னு பார்க்க முடியல. பட் ஸ்டில் லைக் இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிப் செட் தான் இருக்கும். ஓகே, இதெல்லாமே பிஜி ஆக்சுவலாக. இதெல்லாம் பின் வந்து கீழே இருக்கும். ஏன்னா சின்ன சைஸ்க்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது QFN பேக்கேஜ், கார்ட்ஃப்ளாட் பேக்கேஜ். ஸோ இந்த சிப் செட்டை வச்சு நீங்கள் உங்களோட சிப் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதோட ஸ்கிமேட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா லைக் இது வந்து நார்டிக் செமிகண்டக்டரோடது, இது சைப்ரஸ் செமிகண்டக்டரோடது. இது மைக்ரோசிப். இந்த பார்ட் வந்து மைக்ரோசிப் டெக்னாலஜியோடது. ஸோ இந்த பார்ட்டை வந்து லைக் நீங்கள் சர்ச் பண்ணி லைக் 4x4 mm தான் அதோட சிப்போட சைஸே. ஓகே, ஸோ அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓனாக டிசைன் பண்ணிக்கலாம். தியாகராஜன் தேங்க்யூ, அஜய் தேங்க்யூ, தீபிகா தேங்க்யூ. அண்ட் கோர்ஸ் ஃபைனலிஸ்ட் டிடன்ட் ரிசீவ் இமெயில் ஃபார் பரிசு ஹப். ஸ்ரீதர் லைக் 5-in-1 கோர்ஸ். ஓகே, நான் இன்னைக்கு கண்டிப்பாக செக் பண்ண சொல்கிறேன். செக் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு என்ரோல் ஆகுதுன்னா என்ரோல் பண்ண சொல்லிடுறேன் கண்டிப்பாக. ஸ்ரீதர், இந்த ஆன்சர் வந்து ஸ்ரீதர். ஓகே, திஸ் Arduino, as you said, another additional software is required in case of Arduino. No, like visual, like இந்த Arduino நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இதே சாஃப்ட்வேர் நீங்கள் கெயிலுக்கு யூஸ் பண்ணாமல் நீங்கள் இதே கோடை தூக்கி நீங்கள் Arduinoவில் போட்டு பண்ணலாம். பட் இது 851க்கும் Arduinoக்கும் டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது ஆக்சுவலாக. இதை சீரியல் போட்டுக்கு வந்து நம்ம சீரியல் இவ்வளோ தூரம் அது நிறைய இன்பில்ட் கோட் இருக்குது. Arduino IDEயில் வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸ் யூஸ் பண்ணி எல்லாமே சிங்கிள் லைன் கோடில் எழுதிக்கலாம். நீங்கள் இவ்வளோ பெரிய லைன் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது ஆக்சுவலாக Arduino எழுதுறப்ப. இன்னொன்று என்னென்னா நீங்கள் ரிஜிஸ்டர்ஸ் Arduino வந்து வெறும் சீரியல் பிரிண்ட், சீரியல் எல்என் இல்லை சீரியல் பிரிண்ட்னு சீரியல்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து லைக் சீரியல் போர்ட்டில் வந்து பிரிண்ட் ஆயிரும் ஆக்சுவலாக. உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ப்ராசஸ் தெரியாது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் Arduino IDEயில் வந்து பிரச்சனை. பட் நீங்கள் டிசைனை வந்து ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்டை சும்மா ஒரு 10 லைன் கோடில் கூட முடிச்சிடலாம். ஒரு 30 லைன் கோடில் முடிச்சிடலாம். ஒரு 50 லைன் கோடில் கூட முடிச்சிடலாம். 100 லைனில் கூட முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய இன்பில்ட் லைப்ரரிஸ் இருக்கும். அந்த லைப்ரரிஸ்லாம் கால் பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் பட் நீங்கள் லேர்ன் பண்ணணும், நீங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கிராஷ்லேருந்து நீங்கள் வந்து போகிறது தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. லைக் ரிஜிஸ்டர்ஸ் மூலமாக போயிட்டு லைக் பேர் மெட்டல் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. கிராஷ்லேருந்து நீங்கள் கோடிங் எழுதுறது தான் பெஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து மேலே இருக்குது. நாளைக்கு நம்ம டெமோ பார்க்கலாம். டெமோ பார்த்துட்டு லைக் நம்ம வந்து ஆர்ம் கார்டெக்ஸ் M4 நம்ம பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். See you in the next class. Until then, bye-bye. Take care.